Can you show me? Where is car? Car. Ah, good. Okay, where is auto? Auto. Ah, good boy. Auto. Okay, where is bus? Bus. Jeep, okay, fine. Beep. Okay, where is flight? Beep. Here, give. Ah, good boy. Give. Belly. Okay, where is train? Tail. Ah, good. Where is van? Ah. Where is bicycle? Give me the bicycle. Where is bicycle? Ah, very good. அதிக ஞாபக சக்தி கொண்ட சிறுவனாய் ஆஷ் அகமட் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த வைத்தியர் MH முகமது நபீல் MR ரிப்பத் ரினா ஆகியோரின் புதல்வரான 2 வயது 3 மாதங்களேயான ஆயாஷ் அகமத் தனது ஞாபக சக்தி மூலமாக புதிய வரலாறொன்றை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதன் முதற்கட்டமாக உலக நாடுகளின் கொடிகள், மிருகங்கள், வாகனங்கள், பழங்கள், உணவுகள் மற்றும் வாகனங்களின் சின்னங்கள் போன்ற 200க்கு மேற்பட்ட படங்களை அறிந்து மிக துரித வேகத்தில் சொல்லி நடாத்தும் முயற்சியிலும் வெற்றியேற்றுள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர் இந்த மகன் அயாஷ் அஹமத். இவர் இப்ப 2 வயசும் 3 மாதமும் இவர் இந்த ஏஜ்ல 200 ஃபிளாஷ் கார்ட்ஸ், அதுக்கு மேல ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றாரு. இவர் ஃபிளாஷ் கார்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதை பாத்தீங்கன்னா இவர் 3 மந்த்ஸா இருக்கக்குள்ள நான் ரைட் பிரெயின் ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராம், அதாவது இப்ப சொல்ல போனா ஜப்பான்லயும் இந்தியால ஃபேமஸா போயிட்டு இருக்கு அந்த ரைட் பிரெயின் ஆக்சிலரேஷன். நம்மளோட மூளைஇந்த வலது பக்க செயற்பாடை இன்க்ரீஸ் பண்றது நோக்காக கொண்டுதான் 3 மந்த்ஸ்ல இவருக்கு ஸ்டார்ட் பண்ணினான். அதுல ஒரு பார்ட் தான் ஃபிளாஷ் கார்ட்ஸ். நிறைய மைண்ட் ஜிம்ஸ் இருக்கு, அதோட சேர்த்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் அதுல ஒரு செக்ஷனா தான் இருந்துச்சு. அதை வச்சுதான் நான் ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பத்துல பிக்சர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அது செஞ்சுதான் ஒரு 10 மந்த் 11 மந்த் அந்த டைமுக்குள்ள இவர் அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் தானாகவே ஐடென்டிஃபை பண்றதை நான் ரெகக்னைஸ் பண்ணேன். ஓகே, இவர் ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றாரு. பிறகு 1 இயர் ஆகக்குள்ள இவர் ஃபிளாஷ் கார்ட்ஸ் இன்னும் நான் செஞ்ச கேட்டகரியை தவிர வேற கேட்டகரிஸ் வேற இன்ட்ரெஸ்டா இருந்ததால நான் அனிமல்ஸ் அப்படி டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இல்லாம கொஞ்சம் யூனிக்கா சில விஷயங்களை செய்வோம் தான் கண்ட்ரிஸ் ஃபிளாக்ஸ் அடுத்த கார் லோகோஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் இவருக்கு. அதுல இருந்து இவர் பழகி அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் கேப்சர் பண்றது குவிக்கா இருந்துச்சு. அதை வச்சுதான் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் இப்ப ஓவர் 200 ஃபிளாஷ் கார்ட்ஸ் இவர் ஐடென்டிஃபை பண்றாரு. சோ இது என்னத்துக்காக நாங்க இந்த விஷயத்த சொல்றோம், அவர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு எடுத்து வர இது ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். ரைட் பிரெயின் எக்ஸலரேஷன்ன்றது நம்ம ஸ்ரீலங்கால ஒரு நியூ டேர்மா இருந்தாலும் வேற கண்ட்ரீஸ்ல அவங்க பிள்ளைகளுக்கு இன்புட் பண்றாங்க. அத நான் என் மகனுக்கு ஒரு ட்ரை பண்ணதாலதான் இவர் இப்ப எக்ஸ்ட்ராடினரி பவர் கிராஸ்பிங் மெமோரியாக இவர் சேஞ்ச் ஆயிருக்காரு. ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது மட்டும் இல்ல, நிறைய ஆக்டிவிட்டிஸ் இவர சேஞ்சஸ் இருக்கு. இவர் ஏஜ் கேட்டகரி பிள்ளைகளோட ஒப்பிடும் போது இவர் நிறைய டிஃபரன்சஸ் ஐடென்டிஃபை பண்றேன். சோ இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஆஸ் மதர்ஸ் வீட்டு இருக்கிறாங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்குன்றதுக்கான இந்த பிளாட்ஃபார்ம்ல சொல்றோம். அடுத்தது இவருக்கு இன்னும் இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் என்கிட்ட கேட்பாரு வேற கேட்பாரு. ஆனா நம்ம ஏஜ் கேட்டகரியை லிமிட் பண்ணி தான் நாங்க கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் நாடி நான் இவர் இன்னும் இந்த இதுல அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஃபிளாஷ் கார்ட்ஸ் காட்டி அவர் என்ன அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது படி நாங்க as பேரண்ட்ஸ் இவருக்கான வழியை அமைச்சு கொடுக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நான் திருமதி மசாக்கின் ரியாஸ். நான் காத்தாங்குடியில் 15 வருட காலமாக விடா பாலர் பாடசாலையை நடத்தி வருகின்றேன். முன்பள்ளி பாலர் பாடசாலையானது சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாலர் பாடசாலை ஆகும். சிறுவர்களை எப்படி வளர்ப்பது என்பதுதான் முன்பள்ளியானது. தற்போதைய காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்களானவர்கள் முன்பள்ளியில் பிள்ளையை கொண்டு விட்டு விட்டால் ஒரு கிழமையால் அல்லது அடுத்த மாதங்களால் பிள்ளை எழுத வேண்டும், வாசிக்க வேண்டும் என்ற நோக்கம் பேரன்கள் மத்தியில் தற்போது காணப்படுகின்றது. ஆனால் முன்பள்ளியானது அப்படி அல்ல. பிள்ளைகளின் விருத்தி செய்வதற்காக விடுவதுதான் முன்பள்ளி. இதை நோக்காக கொண்டு எனது பேரனான அயாஷ் அகமது அவர்களை நாங்கள் முன்பள்ளி ரீதியாக எப்படியான விருத்திகள் மூலமாக அவர்களின் விருத்தியை ஞாபக சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதை நோக்கை வைத்து முன்னோடியாக எனது பேரனை அவருடைய பெற்றோர் ஆகியோர்கள் அவருக்கு இந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கும் திறனை விருத்தி செய்துள்ளோம். முன்பள்ளி கற்ற செயற்பாடுகளானது முன்பள்ளி டிப்ளோமா, முன்பள்ளி NVQ level 4 போன்ற பாடநெறிகளை நான் கற்றுள்ளேன். அந்த பாடநெறிகளானது பிள்ளைகளின் விருத்தி செய்வதற்கு தான் கற்றிருக்கின்றோம். முன்பள்ளியில் பிள்ளைகளின் ஞாபக சக்தி விருத்தி செய்வதன் மூலமாக பிள்ளைகள் படிப்படியாக ஒவ்வொரு செயற்பாடுகளில் ஈடுபட்டு போயிடுவார்கள். முன்பள்ளியானது பிள்ளைகள் விளையாட்டு மூலமான செயற்பாடுகளை செய்வதுதான் முன்பள்ளி. இதைத்தான் என்னுடைய பேரனுக்கு என்னுடைய மகளாய பெற்றோர்கள் பிள்ளையின் பெற்றோர்களாக விளையாட்டு மூலமாகத்தான் இந்த செயற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த செயற்பாட்டின் மூலமாக முதல் கட்டமாக பிள்ளைக்கு ஞாபக சக்தியை அதிகரித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக நாங்கள் இப்ப பேரனுக்கு பிள்ளை செய்ய போகிறது என்னவென்றால் பிள்ளை தசைநார் வளர்ச்சி. நாம நினைக்கின்றோம் பிள்ளை வந்தவுடன் எழுத்து பயிற்சியை செய்ய வேண்டும் என்று. எழுத்து பயிற்சி அல்ல, தசைநார் பயிற்சியை நாம கொடுக்கும் போது பிள்ளைக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் போது பிள்ளை தானாக எழுதுவதற்கும் மற்ற செயற்பாடுகள் செய்வதற்கும் உதவியாக அமைகிறது. எனவே என்ற முன்பள்ளி கற்ற செயற்பாடுகள் மூலமாகத்தான் என்னுடைய பேரனை இப்படியாக ஞாபக சக்தி வளர்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இன்னும் இவர் இதை போன்று இப்போது 40 நாடுகளை ஐடென்டிஃபை பண்ணுகிறார். இன்ஷா அல்லாஹ் உலக நாடுகள் அனைத்தையும் மிக விரைவில் இவர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சக்தி இவரிடம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இதைவிட வேறு ஆற்றலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இதை நாங்கள் இப்படியான விளையாட்டு மூலமான செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் செய்வோம். இதை நாங்கள் ஏன் இங்கு கூறுகிறோம் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் இதை போன்று செய்ய வைக்க முடியும் என்பதை கூறுவதற்காகத்தான். என்னுடைய பேரனை போன்று 2 மாதத்தில் 2 வயதில் 3 மாதத்தில் இதை செய்திருக்கிறார். இதை போன்று நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் முயற்சித்தால் இதை செய்ய முடியும் என்பதை என்னுடைய முன்பள்ளி ஆசிரியர் அனுபவத்தின் ரீதியாகவும் என் பேரனை வைத்தும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். நன்றி. ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், சூப், French fries, sausages, rice, cake, popcorn, pizza, burger, coconut, pineapple, banana, star fruit, pomegranate, watermelon, mangosteen, strawberry, dragon fruit, grapes, apple, mango, rambutan, orange, papaya. அஸ்ஸலாமு அலைக்கும். உலகத்துல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ பேர் பல சாதனைகளை செய்யறாங்க, சாதனை செய்ய செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படியான சாதனையாளர்கள் நமது தேசத்திலேயும் இருக்காங்களாண்டா? ஆம், நிச்சயமாக இருக்காங்க. அப்படியான சாதனைகளை செய்ய முயற்சி செய்யக்கூடிய பெரியவர்களைப் போல இளம் சிறார்களும் அந்த முயற்சியில இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாங்க இலங்கை தேசத்தின் கிழக்கு மாகாணத்தின் காத்தாங்குடியில
அப்படி ஒரு சிறுவன் செய்த முயற்சியில வெற்றி பெற்றதை நாங்க பார்த்தோம். அவர்தான் அயாஸ் அகமட்ங்கிற 2 வயதும் 3 மாதமும் நிரம்பிய ஒரு குழந்தை. அவருடைய முயற்சியை பார்க்கிற நேரம் அவர் 200க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய கொடி, மிருகங்கள், நிறுவனங்களுடைய லோகோக்களை அடையாளம் கண்டு மிக குறுகிய நேரத்துல அதை அடையாளம் கண்டு அவரு அதை வழங்குற ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றி பெற்றதை நாங்க பார்த்தோம். இவர் யாருன்னா என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் நபீலுடைய மகன் என்பதை அறியும் போது இன்னும் பெருமையாக இருக்கிறது. எனவே இந்த குழந்தைக்கு, இந்த மகனுக்கு நாங்கள் ஊர் சார்பாகவும் நாடு சார்பாகவும் வாழ்த்து தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வாழ்த்துக்களை அவருக்கு நாங்கள் தெரிவிப்பதோட இப்படி முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த முயற்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருந்து நாட்டின் திறமைசாலிகளை வளர்த்தெடுத்து தேசத்தின் தூண்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த காணொலியோட உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. Hen, starfish, duck, tiger, penguin, monkey, frog, rabbit, dog, lion, fish, goat, elephant, horse, cow, giraffe, squirrel, cat, zebra. Fish.